जय पराशक्ति महामाई की जय. அன்னையினர்களாலே இந்த இணையவழி சத்சங்கத்திலே துவக்கமாக பிரார்த்தனை பாடல் பாடுவோம். ஜெயசுந்தரி பாடுறீங்களா? நமஸ்காரம். நமஸ்காரம். நின்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மம் நிலைப்பதற்கே பொன்னவிற் கோயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் மதலையரும் அண்ணனல் அணி வயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை மலர் திருவடி துணை புகுந்தோம். எம்முயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட அருள்வாய். நின்றன் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம். மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம். அம்மைநல் சிவசக்தி எம்மை அமரதம் நிலையினிலாக்கிடுவாய். நின்னருள் வேண்டுகின்றோம். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். அன்னையினர்களாலே இன்றைய சத்சங்கத்திலே சென்ற ஒரு 2-3 வார சத்சங்கத்துக்கு முன்னால இந்த பாரதியார் சொன்ன புதுமை பெண்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம். பெண்களை வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தார்களே, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பெண்களுடைய கற்புக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது, அதனால அவர்களை வெளியில் போக விடாமல் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டோம் என்பது ஒரு சமுதாய பழக்க வழக்கமாக இருக்கிறது. ஆனால் புதுமை பெண் அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாளாம். வெளியில் போனாலே கெட்டு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். குல மாத்தருக்கு கற்பு என்பது இயல்பான ஒரு பெருமை, சிறப்பு. ஞானமும் கல்வியும் பெற்று இன்னும் சிறப்பாகத்தான் இருப்பார்களே ஒழிய பயப்பட வேண்டாம் என்று இந்த நவீன பெண் சொல்கிறாள். அப்படியெல்லாம் பாரதியார் கவிதையில் சொல்வதை நாம் பார்த்தோம். அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல நான் சொன்னேன், சகோதரி நிவேதித்தை கூறுகிறார், தி chastity of women is the central virtue of Hindu life. இந்து வாழ்க்கையின் மைய சக்தியாக விளங்குவது பெண்களின் கற்பு தான் அப்படிங்கிற சகோதரி நிவேதித்தையினுடைய கூற்றினை நான் மேற்கோள் காட்டி பேசினேன். அந்த கூற்றை எடுத்துக்கொண்டு அதை பின்னால் இந்த விஷயத்தை நாம் காணொலியில் ஏற்றின பொழுது அன்பர் ஒருவர் கேட்டுவிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டார், ஏம்மா பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு மையமான பண்பா, ஆண்களுக்கும் அப்படியே தானே அப்படின்னு சொன்னார். இந்த கேள்விக்கு இப்பொழுது விடை காண்போம். கற்பு ஏதோ பெண்களுக்கு மட்டுமே கட்டாயமாக கடைப்பிடிக்கப்பட வேண்டிய ஒன்று, பெண்களால் மட்டுமே கடைப்பிடிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று யாருமே சொல்லலை. அது நம்ம கருத்து அல்ல. சகோதரி நிவேதித்தை பெண்களின் கற்புதான் பாரத வாழ்க்கையின், இந்து வாழ்க்கையின் மையச்சிறப்பு என்று சொன்னதற்கு காரணம், மேல்நாட்டு விமர்சகர்கள், குறிப்பாக மிஷனரிகள் இந்தியாவில் இந்து பெண்கள், அதிலும் குறிப்பாக விதவைகள் ஒழுக்கம் தவறுகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க மிஷனரிகள். இங்கே குற்றம் இருக்குன்னு சொன்னா தானே இதை மாற்றி நீ என்னுடைய மதத்தை ஏற்றுக்கோன்னு சொல்ல முடியும். அதுக்காக அவங்களா அப்படி சொல்கிறாங்க.
அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கும் பொழுது சகோதரி நிவேதித்தை சொல்றாங்க, நீங்க சொல்வது தவறு, அது உண்மைக்கு முற்றிலும் மாறானது. நான் எத்தனையோ இந்து குடும்பங்களுடன் பழகி இருக்கிறேன், எனக்கு நன்றாக தெரியும். பெண்களின் கற்பு தான் இந்தியாவின் வாழ்க்கையின் மையப்புள்ளின்னு சொல்றாங்க. கருத்து என்ன அப்படின்னா, ஆணோ பெண்ணோ இருவருக்குமே கற்பு தான் மையமான பண்பு என்பதில் யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. பாரதியார் அதை ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், அஃது இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம். கற்பு என்று சொல்லுகிறார்களே, இந்த புதுமை பெண் பாடுகிறாள் இன்னொரு பாட்டில், இப்போ நாம் பார்த்து கொண்டிருந்த அந்த பாடல் அல்ல, இன்னொரு பாடல்ல கற்பு நிலை என்று இவர்களெல்லாம் கற்பை பற்றி பேசுகிறார்கள். உண்மைதான், அஃது இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம். ஆண் பெண் இரண்டு கட்சிக்கும் கற்பு என்பது உண்டு. இனி பெண்ணின் கற்பை பற்றி இவ்வளவு பேசுகிறே, ஆணின் கற்பு என்னாச்சு என்று திருப்பி கேட்கிறார்களாம் புதுமை பெண்கள். உண்மை அதுதான், நியாயம் அதுதான். பாரத சமுதாயத்திலே, இந்து சமுதாயத்திலே கற்பு என்பது மிக உயர்ந்த ஒழுக்கமாக, உயிரினும் மேலானதாக போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியதாக காலங்காலமாக கருதப்பட்டு வந்திருக்கின்றது. ராமனுக்கு ஏன் மகிமை? அவன் ஏகபத்தினி விரதன் என்பதனால. ராவணனுக்கு ஏன் கீழ்மை? அவன் கட்டுக்கடங்கா காமத்தின் வசப்பட்டிருந்தான். எத்தனையோ சிறப்புகள், மகிமைகள், வீரியம், சௌரியம் எல்லாம் இருந்தாலும் அவன் ஒழுக்கம் தவறியதால் மரியாதை இழந்தவனாகிறான் ராவணன். மாறாக பெண்ணை போலவே ஆணுக்கும் கற்பு முக்கியம், உயிருக்கும் மேலானது என்று வாழ்க்கையில் கொண்டு வாழ்ந்து காட்டியதால் ஸ்ரீ ராமபிரான் இன்றும் வணக்கத்திற்குரியவனாகின்றான். அதனால வாழ்க்கையில இந்த பேருண்மையை எப்படி நாம இதுவரைக்கும் நம்முடைய பெரியவர்கள் தலைமுறை தலைமுறையாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். நாம என்ன செய்யணும்? குறிப்பா இல்லறத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி கற்பு, இந்த மாதிரி சீரியஸான விஷயங்கள் பேசுறதுனால கொஞ்சம் பயப்படுறாங்க எல்லாரும் பெற்றோர்களாம். அப்படி இல்லை, நாங்கள் இந்த பெண்களுக்காக முகாம்கள், அதாவது பள்ளி மாணவியர், கல்லூரி மாணவியர் இவர்களுக்காக கோடை காலத்தில் முகாம் நடத்துவோம் இல்லையா, அந்த சம்பந்தமாக பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருத்தை சகோதரி ஒருவர் சொன்னார். நான் இதை கவனித்தேன் பல முறை. இந்த பெண்களோடு பழகி அவர்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு விஷயம் தெரிந்து கொண்டேன். ஒரு 10-12 வயசுக்கு முன்னால் ரொம்ப குழந்தையா இல்லாமல் ஒரு 7 வயசுக்கு மேலே 10-12 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய சிறுமியருக்கு பெரிய விஷயங்களை எடுத்து சொன்னாலும் அவர்கள் அப்படியே நம்பிக்கையோடு பிடித்து கொள்கிறார்கள். கொஞ்சம் இந்த ஏஜுக்கு அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது மனசில் ஒரு சஞ்சலம் வந்து விடுகிறது பெண்களுக்கு. அப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை விட அதுக்கு முன்னாடியே போட்டு விட்டா அது அவர்களுக்கு காலமெல்லாம் உதவும் என்பதை நான் இந்த பெண் குழந்தைகளோடு பழகி தெரிந்து கொண்டேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இது உண்மை, சைக்கலாஜிக்கல் ட்ரூத். அதனால தான் நம்ம பாரம்பரியத்தில் நவராத்திரி போது கன்னியா பூஜைன்னு கன்னியா குழந்தைகளை வழிபடுவது ஒரு இதாக வச்சுருக்கோம். அப்போ இந்த மாதிரி இந்த வயசுக்கு வராத சிறுமியரை தான் வணங்குவார்கள். அந்த உள்ளம் இன்னும் சஞ்சலத்துக்கு ஆளாகவில்லை, சரீரத்தை பற்றிய எண்ணம் அங்கு இன்னும் தலைதூக்கவில்லை. அப்படிப்பட்ட இயல்பான தூய நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையை பெண் குழந்தையை தெய்வமாக பாவித்து வணங்குவது, இதுதான் குமாரி பூஜை அல்லது கன்னியா பூஜை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பருவத்திலேயே இந்த குழந்தைகளுக்கு இந்த லட்சியத்தை பற்றி, கற்பை பற்றி சொல்லி கொடுத்துடணும். எப்படி சொல்லணும்? ஒரு தத்துவ விளக்கம் போல சொல்லாம கதைகளாக சொல்லணும். கற்பரசிகள் இப்போ நம்ம நாட்டில் ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? தினந்தோறும் சில மாதரிசைகளை நாம் இரவு படுக்க முன்னாடி நினைக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது நினைச்சிடணும். யாரு? சீதா, தமயந்தி, மண்டோதரி, அகல்யா,
நலாயினின்னு நினைக்கிறேன், 5 பேர். அப்போ கற்பரசுகளை தினமும் நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அவங்களை ஏன் நினைக்கிறோம் அப்படிங்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை சூழல், எப்படிப்பட்ட நெருக்கடியிலும் அவர்கள் தம்முடைய கணவன்மாருக்கு விசுவாசமாக இருந்தார்கள், அந்த விசுவாசத்திலிருந்து சோதனை காலத்திலும் பிசகவில்லை. இதை சொல்லணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுதே தற்கால சூழலை பற்றி என்னால் நினைக்காமல் இருக்க முடியல. அதை பற்றி குறிப்பிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் அச்சமாவோ கலக்கமாவோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாமோ போய்கொண்டு இருக்கு, அதை பேசாமல் அப்படியே பூசி வழி கொண்டு போகிறது சரியில்லைன்னு எனக்கு தோன்றதுனால நான் குறிப்பிடுறேன். இப்போது படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரி போன்ற கல்வி ஸ்தாபனங்களில் விடுதி இருக்கும், அதில் தங்கி இருக்கணும், படிக்கணும், வெளியூரில் இருக்கிறவங்க அப்படிங்கிறது ஒரு சராசரியான ஏற்பாடு. இப்போ அதெல்லாம் நிறைய மாறிட்டு வருது. படிக்கிற கல்லூரியில் இருக்கிற விடுதியில் தான் தங்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது, எங்கேயாவது தங்கிக்கலாம். அப்படி தங்கக்கூடிய இடம் எப்படி இருக்கான், ஆண்கள் பெண்கள் சேர்ந்து தங்குவது, அப்படி ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க நிலையில் அந்த சூழல்கள் போய்கொண்டு இருக்குங்கிறாங்க. சுதந்திரம்ங்கிற பேரில் எந்த கட்டுப்பாடும் எனக்கு இருக்கக்கூடாது என்று இளம் பெண்கள் நினைப்பது கூடாது. அப்படி ஒரு சூழலை இன்று பல சக்திகள் உருவாக்கி கொண்டு வருகின்றன. இந்த சூழலில் தான் நாம் இதை எடுத்து சொல்லணும். விவாகத்துக்கு முன்னால் காமத்துக்கு இடம் கொடுப்பது வாழ்க்கையில் ஆன்மீகத்துக்கும் தூய்மைக்கும் மட்டுமல்ல, ஆரோக்கியத்துக்குமே கேடு, மனநலனுக்கும் கேடு. அதனால இப்போ பெண்ணின் திருமண வயது 21 அப்படிங்கிறாங்க, 18 அப்படிங்கிறாங்க, அதை 21 ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எத்தனை வேணாலும் வச்சுக்கோ, தப்பு கிடையாது. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது, 17 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாலே சிறுமிக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அது தப்பு அப்படின்னு தடுக்கிறது. ஆனால் 14 வயசு 13 வயசு சிறுமியும் ப்ரெக்னென்ட் ஆகிடுறா, குழந்தைய பெற்றுடுறா அப்படிங்கிறாங்களே. அப்படியெல்லாம் விபரீதங்கள் எங்கெங்கோ நடக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன தீர்வு வச்சிருக்கிறது இந்த சட்டம்? அப்போது வெறும் அரசியல் அமைப்பு சட்டத்தினால இந்த மாதிரியான ஒழுக்க நியதிகளை சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதை செய்துவிட முடியாது. அதனால தான் நம்முடைய பெரியவர்கள் இந்த ராமாயணம், மகாபாரதம், புராண கதைகள் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. உண்மையான கல்வி அதில் தான் இருக்கு, வாழ்க்கை கல்வி. நம்முடைய நாட்டில் கல்வின்னு சொன்னால் அது முதல்ல தார்மீக கல்வி, அறநெறி கல்வியாக தான் இருக்கு. அறநெறி கல்வியை பொதுவாக எல்லாருக்கும் கொடுத்தார்கள். பிறகு தொழிற்கல்வியை குலக்கல்வியாக வைத்தார்கள். அறநெறி எல்லாருக்கும் சமம், குலத்துக்கு ஒரு அறம் அல்ல, மனிதர்களுக்கு பொதுவான அறம், அது சாமானிய தர்மம். சாமானியன சமமானன்னு அர்த்தம், ரொம்ப சாதாரணமான அர்த்தம் இல்லை. அப்போது இந்த கற்பு, நல்லொழுக்கம் போன்ற உயரிய கொள்கைகளை எல்லாருக்குமே சிறு வயதிலேயே, சிறுவர் சிறுமியர் எல்லாருக்குமே புகட்டி விட வேண்டும். இதை துவக்கி வைக்கிறது யாருன்னா அம்மா அப்பா தான், ரொம்ப குறிப்பாக அம்மா தான். இந்த காலத்தில் இதெல்லாம் பேசக்கூடாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எந்த காலத்துக்கும் ஒத்து இருக்கக்கூடிய உண்மை இது. நான் 1984 அந்த வருஷத்தில் எம்ஃபில் அப்படிங்கிற கோர்ஸ் படித்தேன். அது கொஞ்ச நாள் அதை படிக்கணும்லாம் சொன்னாங்க, அப்புறம் அதை எடுத்துட்டாங்க. எம்ஏக்கு அப்புறம் நேரடியாக பிஹெச்டி. அந்த எம்ஃபில் கோர்ஸ்க்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கேத்தரின் மான்ஸ்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கில பெண்மணி. அவங்க எழுத்தாளர், குறிப்பாக சிறுகதைகள் ரொம்ப, அதாவது சென்ற நூற்றாண்டின் துவக்கத்தில் எழுதினாங்க. இப்போ அவர்களுடைய கதையில் பெண்கள் குழந்தைகள் அப்படிங்கிறத தலைப்பு எடுத்துக்கொண்டு நான் அந்த ஆராய்ச்சியை செய்திருந்தேன். இப்போ அதில் நமக்கு விஷயம் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேத்தரின் மான்ஸ்ஃபீல்டு இன்னைக்கு புதுமை பெண்ணு எப்படியோ இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அதெல்லாம் அப்போவே செஞ்சு பார்த்தாங்க. எப்போ
20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் 1910 அந்த சமயங்களில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு பார்த்தார்கள். அதனுடைய முடிவாக அந்த அம்மா ஒரு 30-32 வயசுலேயே உடம்புக்கு முடியாமல் போய் இறந்து போயிடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த ஒழுக்கமான வாழ்க்கை, கட்டுப்பாடான வாழ்க்கை என்பது என்னுடைய சுதந்திரத்திற்கு ஒரு இடைஞ்சல் என்று நினைத்தது தவறு என்று நான் உணர்கிறேன். ஆரோக்கியம் முதற்கொண்டு மனசின் அமைதி முதற்கொண்டு எல்லாவற்றையும் அது பாதிக்கிறது என்று கடைசியில் அவங்க எழுதி வைக்கிறாங்க. அதை உணரும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையே முடிய போகிறது. வியாதி வந்தாச்சு. அப்போ ஒழுக்கம் கற்பு என்பது உடல் நலம், மனநலம், ஆன்மீக முன்னேற்றம், சமுதாயத்தின் அமைதி, குடும்பத்தின் அன்பு, நம்பிக்கை, இனிமையான இணக்கம் அனைத்திற்கும் அவசியமானது. இது எந்த காலத்துக்கும் உண்மையானது. எவ்வளவு நவீனமாக வேணா போங்க, இது மாறிடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லணும். இப்படி எடுத்து சொல்லும்போது அதை ரொம்ப பயந்துக்கிற மாதிரி சீரியஸாக சொல்லாமல், ஆனால் அதனுடைய முக்கியத்துவமும் மனசில் பதிகிற மாதிரி சொல்ல வேண்டியது பெற்றோரின் கடமை, கல்வி நிலையங்களின் கடமை. வள்ளுவர் என்ன சொல்றார்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட பெருசு இந்த உடம்பும், அதில் ஓடிக்கொண்டிருக்கிற உயிரையும் நீ காப்பாற்றணும்னு நினைச்சீன்னா நீ ஒழுக்கத்தை கடைப்பிடி. ஏன்னா இந்த உடம்பையும் உயிரையும் விட பெருசு ஒழுக்கம் என்று சொல்லி வைத்து விட்டார். இதில் சந்தேகத்துக்கே இடமில்லாத வகையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். அதனால பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு என்று யாரும் சொல்ல முடியாது. தெளிவாக சிந்திக்கிற யாரும் சொல்ல மாட்டார்கள். கற்பு என்பது இருவரும் கடைப்பிடிக்க வேண்டியதே. இதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆண்கள். அப்ப சமுதாயத்தில் ஒரு சமன்பாடு இருக்கும். வாழ்க்கையில் இருவருமே கற்பு நெறியில் செல்ல வேண்டும். சரி, ஆனால் ஏன் பெண்களுக்கு மட்டும் இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணினாங்க, முக்கியம்னு சொன்னாங்க அப்படின்னா, நெறி தவறி போகிற ஆணுக்கும் உடல் வலிமை குன்றுகிறது, மனமும் கெடுகிறது. ஆனால் அதை விட ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பு பெண்ணுக்கு தான் ஏற்படுகிறது. அந்த பாதிப்பு பெண்ணிடம் மிக அதிகமாகவும் வெளிப்படையாகவும் வந்து விடுகிறது, ஏற்பட்டு விடுகிறது. அதனால அப்படி ஒரு பாதிப்புக்கு ஒரு பெண் ஒரு விவரம் இல்லாமலாவது தன்னை உட்படுத்தி கொண்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பொத்தி வச்சாங்க. 18 வயசுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 13, 14, 15, 16, 17 வயசில் கல்யாணம் பண்ணி வைக்கிறத, சிறுமியருக்கு கல்யாணம் பண்ணுறது அது தவறு, சட்டப்படி குற்றம்ங்கிறாங்க. ஆனால் அந்த வயசுலேயே இப்போ சர்வசாதாரண சென்ற நூற்றாண்டிலேயே அமெரிக்கா போன்ற தேசங்களிலே சிறுமியர் என்னன்னு புரியாமலே ஒழுக்கம் தவறி விடுகிறார்கள், பிள்ளை பேறு பெறுகிறார்கள். அது இப்பொழுது இங்கேயும் பரவி கொண்டிருக்கின்றது. அப்போ கல்யாணம் பண்ற வயசுக்கு மட்டும் கட்டுப்பாடு வைக்கிறீங்களே, அது வரைக்கும் எப்படி கட்டுப்பாடோட பெண் இருக்கணுங்கிறதுக்கு யார் சொல்லுவது? அந்த வேலையை நம்முடைய சாஸ்திரங்கள் செய்தன. அதை திரும்ப மக்களை கேட்க வைத்தார்கள் பெரியவர்கள் அந்நாளில். அதனால் எழுத படிக்க தெரியாத பெண்ணுக்கும் வாழ்க்கை பற்றிய பேருண்மைகள் தெரிந்திருந்தது அந்த நாளில். அதனால நாம் இந்த சட்டம் மட்டும் ஒருவனை காப்பாற்றி விடாது, தர்மம்தான் காப்பாற்றும். தர்மத்தை கடைப்பிடிக்கும் பொழுது அந்த தர்மம் அவனை காப்பாற்றும். அப்போ அந்த தர்மம்னா என்னங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அலுப்பு சலிப்பில்லாமல் ஒவ்வொரு தலைமுறையும் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த விஷயங்கள் போய் சேரும்படி செய்யணும். அதனால நாம் இந்த இதிகாசங்கள், புராணங்கள், இது போன்ற நற்கதைகள் அல்லது உண்மை சம்பவங்கள் அதையெல்லாம் அவர்களுக்கு, குழந்தைகளுக்கு அந்த சிறு வயசில், பிஞ்சு வயசில், ஒரு 8 வயசுக்கு மேலே 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 5 வருஷங்களுக்குள்ள பெண் குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி வச்சிடணும். ஆண்களுக்கும் சொல்லணும். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, வெளியில் போய் ஸ்கூல் முடிஞ்சிச்சு, அப்போவே முடிஞ்சிருச்சு, ஏன் இன்னும் வரல, என்ன பண்ணினேன், எங்கே போனேன் அப்படின்னு கேட்கணும். கேட்டால் அவங்க என்னமானு பண்ணிப்பாங்க, அல்லது நம்மளை திருப்பி கேட்டுருவாங்க, அல்லது அடிச்சுப்பிடுவாங்க.
அப்படின்னா அப்படியெல்லாம் சூழல் உருவாகாதபடி முதல்ல இருந்தே தாயானவள் வலிய அறிவுமிக்க அன்பினால் குழந்தைகளை தன் கட்டுக்குள் வச்சிருக்கணும். அன்பு அறிவு ரெண்டும் அங்கே தெளிவோடு செயல்படணும். அப்போ அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தோணணும், ஐயா அம்மா லேட்டாக போனால் அம்மா சத்தம் போடுவாங்க, அல்லது அம்மா பயப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, அதனால் நான் நேரத்தில் போயிடணும். இது ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குது, அஞ்சாமல் தனி வழியே செல்ல வேண்டாம். இன்ஸ்டாகிராம்லேயும் அதுலேயும் இதுலேயும் முன்பின் தெரியாதவர்களை நம்பி வீட்டை விட்டு இறங்கி போய் ஆபத்தை ஏன் விலைக்கு வாங்கிக்கணும்? அங்கே உனக்கு ஆபத்து காத்திருக்குன்னு சொல்லணுமே, அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். அது எப்போ ஆபத்துக்குள் அவன் விழுந்த பிறந்தில்லை, முன்னாடியே அதை செய்ய வேண்டியது பெற்றோர்கள். அதனால் கற்பு என்பது நிச்சயமாகவே இருவருக்கும் உரிய ஒன்று. ஆண் பெண் இருவருமே கடைப்பிடிக்க வேண்டிய நல்லொழுக்கம். ஆனால் அந்த கற்பிலிருந்து தவறுவதால் வரக்கூடிய தீய விளைவுகள் ஆண்களை விடவும் பெண்களை மிக அதிகமாக பாதிக்கிறது, உடலையும் மனதையும். அதனால் இன்னும் கொஞ்சம் பத்திரமா பாதுகாக்கப்பட வேண்டியவள் என்று தோன்றுகிறது. அதனால பெண்ணின் திருமண வயது 21 அப்படின்னு வச்சாலும் தப்பு இல்லை. அது வரைக்கும் பெண்கள் தம்மை கட்டி காத்து கொள்ள வேண்டும். அவரவர்களே வள்ளுவர் சொன்ன சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. போட்டு போட்டு பூட்டி வச்சுக்கிட்டே இருந்தா நீ கற்பை காப்பாத்திடுவியா? அவரவருக்கு இதயத்தில் ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார். அந்த சுய கட்டுப்பாட்டு உணர்ச்சி வருவதற்கு நாம் அந்த குழந்தை பருவத்திலேயே அவர்களுக்கு ராமாயணம், மகாபாரதம், புராணம் இதில் இருக்கக்கூடிய உயர்ந்த மாதரசிகளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லிக்கொண்டே இருந்தாலே போது இது உள்ளத்தில் கற்பை பற்றின தெளிந்த அறிவு உள்ளே புகுந்துவிடும் என்பதுதான் அந்த அன்பர் கேட்ட அந்த கேள்விக்கு என்னுடைய பதிலாக இன்று தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாய் கி ஜெய். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய்.